இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எஸ்தர் 1:12. பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடு கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ஆகாஸ்வேரு என்னும் ராஜா பெர்சியா மேதியா தேசத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள், அதிபதிகள், பிரபுக்கள் இவங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறான். இந்த விருந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா, அவனுடைய வளர்ச்சி, ராஜ்யம் எவ்வளவு பெருசுன்னு மற்ற தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு காமிக்கணும்னு விருந்து வைக்கிறான். அவனுக்கிட்ட இருக்கிற தங்கம், மாளிகை, வெள்ளி, ரத்தினம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு கடைசியில் தன் மனைவியாகிய ராணி வஸ்தியும் அவனுடைய பெருமைக்காக மற்றவங்க முன்னாடி பொம்மை போல வேடிக்கை காட்டணும்னு நினைக்கிறான். வஸ்தி ராணி மிகவும் அழகான பெண். இந்த ராஜா அப்படி செய்யும்போது வஸ்தி ராணி வரமாட்டேன்னு சொல்லிடுறா. அதனால இந்த ராஜாவுக்கு கோபம் வந்து வஸ்தியை ராணி பதவியில் இருந்து நீக்கிறான். அப்போது தன்னுடைய பெருமைக்காக அறிவை இழந்தவன் தான் இந்த ராஜா. இந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்காங்க. தன் பெருமைக்காக மட்டுமே வாழ்ந்து தேவையில்லாத அவமானத்தையும் தோல்வியையும் அடைகிறாங்க. தேவன் நம்மளை எந்த விஷயத்தில் உயர்வாக வச்சுருந்தாலும் அதில் தேவனை தான் மகிமைப்படுத்தணுமே தவிர நம்மளை நாமளே பெருமையாக நினைக்கக்கூடாது, பெருமையாக காட்டிக்கவும் கூடாது. எவ்வளோ உயரத்துக்கு நாம் போனாலும் தன்னடக்கம் என்ற அறிவு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்.